வெல்கம் ஃப்ரம் சன்சன் சேனல். நம்ம பழங்காலத்தில் மன்னர்களாட்சி நாகரிகங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதே பழங்காலத்தில் ஒரு இனத்தை அழிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவங்களோட சொத்து, நிலங்கள், வரலாறு எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் நம்ம நியூசிலாந்தில் தான் நடந்திருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, நம்ம நியூசிலாந்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நியூசிலாந்தை பற்றி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப அழகான பசுமையான எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு கணக்கெடுத்தோம்னா அதில் நியூசிலாந்து 3வது இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு அழகாகவும் பசுமையாகவும் கூர்மையான மலைகளும் தனித்துவமான விலங்கு வகைகளும் தாவரங்களும் இருக்கு. நியூசிலாந்துல பறவைகளும் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்ல, இங்க எரிமலை வெடிப்பும் அதிகமா நிகழுது. நியூசிலாந்து பசிபிக் பெருங்கடல்ல தென்மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு தீவு நாடு. இது வடக்கு தீவு, தெற்கு தீவுன்னு 2 தீவுகளும், அப்புறம் சதான் தீவுன்னு சிறிய தீவும் இருக்கு. நியூசிலாந்துல இருக்கிற மிகப்பெரிய நிலப்பகுதியே தெற்கு தீவுல தான் இருக்கு. இங்க 18 மலை சிகரங்கள் இருக்கு. தெற்கு தீவுல மக்கள் கம்மியா தான் வாழ்றாங்க. வடக்கு தீவுல தெற்கு தீவை விட மலைகள் கம்மியா தான் இருக்கு. ஆனா அதிகமான மக்கள் அங்கதான் வாழ்றாங்க. இந்த அழகான நியூசிலாந்திற்கு அழகு சேர்க்கிற மாதிரி வாழ்ந்த இனம் தான் மாவோரி பழங்குடி மக்கள். மாவோரிகள்னா யாரு, அவங்களோட வரலாறு என்ன, அவங்க இனம் ஏன் அழிஞ்சு போச்சு, இப்பவும் அவங்க அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு வாங்க பார்க்கலாம். மாவோரி மக்களின் டிஎன்ஏவை ஆராய்ச்சி பார்த்ததுல மாவோரி மக்கள் பாலினீசியர்களின் வம்சாவளின்னு தெரிய வருது. 1250 இருந்து 1300 ஆண்டுகள்ல தெற்கு பசிபிக் தீவுகள்ல இருந்து பல தீவுகள் கடந்து முதலா குடியேறியவர்கள்னு சொல்றாங்க. மாவோரி மக்கள் ஜலி என்கிற இனக்குழுவாவும் ஆப்பு என்கிற துணைக்குழுவாவும் பிரிஞ்சிருந்தாங்க. இவங்களுக்குன்னு தனியா மொழி, கலாச்சாரம், மரபுகள்னு பின்பற்றி வந்திருக்காங்க. இவங்க நெசவு செய்யறது, பச்சை குத்துறது முக்கிய தொழிலா பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலைப்படைப்புகளுக்கும் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இதுல பழங்கால புராணங்களும் பரம்பரை வரலாற்றையும் பாதுகாத்து வந்திருக்காங்க. ஒரு காலத்துல நியூசிலாந்து முழுக்க இந்த மாவோரி மக்கள் தான் பரவி இருந்திருக்காங்க. ஆனா இந்தியாவை போல அங்கேயும் பிரிட்டிஷ் படையெடுத்து அவங்க இருக்கும் நிலப்பகுதியெல்லாம் கணிசமா குறைச்சிருக்காங்க. மாவோரிகளுக்கும் பிரிட்டிஷுக்கும் பல போர்கள் 1840 ஆரம்பிச்சு 1870 வரைக்கும் நடந்திருக்கு. பிரிட்டிஷ் படைகள் நவீன ஆயுதங்களையும் ராணுவ யுத்திகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மாவோரிகளும் கொரில்லா போர்ல கைதேர்ந்தவர்களா இருந்திருக்காங்க. மாவோரி மக்கள் அவங்களோட நிலங்களை பாதுகாக்கவே பிரிட்டிஷ் எதிர்த்து துணிச்சலா போர் புரிஞ்சிருக்காங்க. இருந்தாலும் பிரிட்டிஷ் படையினரோட பீரங்கிகளையும் போர் கப்பல்களை எல்லாம் மாவோரி இன வீரர்களால சமாளிக்க முடியல. வடக்கு போர், தார்னிக போர், வைகடா போர்னு பல போர்கள் நடந்துச்சு. ஒவ்வொரு போர்லையும் மாவோரி மக்கள் தங்களோட நிலத்தையும் உரிமைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்தாங்க. இதுல பிரிட்டிஷ் படை நடத்திய கொடூரமான தாக்குதல்ல பல்வேறு குழுக்கள் தங்கள் நிலம் மற்றும் செல்வாக்குகளை இழந்தாங்க. பிரிட்டிஷ் படையினர்கள்லாம் மாவோரிகளுடைய கிராமங்களை அழிச்சு, நிலங்களை அபகரிச்சு, செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த போர்ல பல மாவோரி பழங்குடியினர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. தங்களுடைய சொந்த நாட்டிலேயே மாவோரி இன மக்கள் சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்ப உருவான கலாச்சாரம், சமூக பொருளாதார பாதிப்பு தான் தலைமுறைவா இப்ப வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல போலவே அங்கேயும் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தா அவங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கும் போல. சமீப காலமா மாவோரி இன மொழி, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சி தீவிரமடைஞ்சிருக்கு. மாவோரி இன சிறப்புகளையும் வரலாற்றுகளையும் பரப்ப பல்வேறு நடவடிக்கைகள் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பைவி கிளார்க் என்ற 21 வயது பழங்குடியின நியூசிலாந்து பெண் நாடாளுமன்றத்தில் எம்பியா முதல் முறையா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண் எம்பி நியூசிலாந்து மாவேரி பழங்குடியின மக்களுடைய பாரம்பரிய ஹக்கா என்ற ஒன்றை செய்து காட்டியிருக்காங்க. ஹக்கானா வார்க்ரைன்னு அர்த்தம். அந்த வீடியோ கூட இணையத்துல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பழங்குடியின மக்களின் வரலாறு அழிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு வரலாறும் அழியாம நாட்டு மக்கள் முன்வந்து பாதுகாக்கணும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.